தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சிவாஜி படத்தில் ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு, இது மட்டும் மாறல, மாற்ற முடியல இப்ப வரைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ தலைவர் 1975 அவருடைய காலத்திலிருந்து இப்ப விஷால் அவர்களுடைய காலம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், ஏழை குடும்பம், அல்லது இந்த மிடில் கிளாஸ் அந்த பணக்கார வர்க்கத்துக்கு நடுவில் ஒருத்தங்க மேல வருவாங்கல்ல, அந்த குடும்பத்தில இருந்து யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு துறையில முன்னுக்கு வரணும், முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னாலே அவங்கள அமுக்கணும், அடக்கணும் அப்படின்னு பல பேர் வேலை செய்வாங்க. இது மட்டும் மாறவே இல்லை. சரி, ஆனா அப்படி மாற்ற முடியாததை மாற்றி தடைகளை தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனை படைத்தவர்கள் தான் இன்னைக்கு உச்சத்தில் இருக்காங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அவர்களா இருக்கட்டும், கவின் அவர்களா இருக்கட்டும், நாளை விஷால் அவர்களா இருக்கட்டும், அந்த வரிசையில தான் இருப்பாங்க. இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களோட கருத்து. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்போ விஷால் அவர்களுடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றதா மக்களோட ஒரு கேள்வியா இருக்கு. சரி, அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று, எனக்கு தெரிஞ்சு 2-3 அப்டேட் இருக்கு, அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. அடுத்தது வந்து அன்ஷிதா அவர்கள் விஷால் அவர்களுக்கு மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து மக்கள் சொல்ற விடயம், அதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு, வியப்பா இருந்துச்சு. இதெல்லாம் நடந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதா, அது என்ன விடயம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது அன்ஷிதா அவர்களுடைய கடின பயிற்சி ஆரம்பிச்சுட்டாங்க, பல வீடியோக்கள் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் எங்களுக்கு வேணும், அடுத்த அமீர் பாவனி சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது பிபி ஜோடிகள் சீசன் 2 ஆரம்பிக்கக்குள்ள பாவனி அவர்களை வந்து பல பேர் தொடர் பண்ணாங்க. ஆனால் அமீர் அவர்கள் வந்து வேற லெவல்ல டான்ஸை பிக்கப் பண்ணி எடுத்து டைட்டில் அடிச்சாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ வந்து அன்ஷிதா அவர்களும் சாண்டி சுந்தர் அவர்களும் பார்க்கப்படுகிறாங்க மக்களோட பார்வையில். அதற்கேற்றது போல பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லி அவர்கள் அவங்களுடைய அடுத்த படம். அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் ரவீந்தர் சார். என்னாச்சு, ஏன்னா சில பேர் வந்து சில கமெண்ட் செக்ஷன் வந்து பார்க்க முடியுது. நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விஷால் அவர்களுடைய அடுத்த கட்டம். இப்போ ஹையோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை பார்த்தோன்னு பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும். பொதுவாக வந்து ஒரு படமோ ஒரு பாடலோ இல்லை ஏதாவது ஒரு ஆல்பமோ ஏதாவது ஒரு வீடியோவோ பெரிய ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க, ஃபேமஸாக இருக்கிறவங்க, பெரிய தயாரிப்பு நிறுவனம் எடுத்தாங்கன்னா வியூ ஆட்டோமேட்டிக்காக, வியூன்றது மக்களை சென்றடைகிறது, அது வந்து ஸ்பீடாக வந்து போயிடும். ஆனால் புதுசாக ஒருத்தங்க வந்து புதுசாக ஆரம்பித்து ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து படிப்படியாக தான் போகும். சரிங்களா? ஆமை இருக்குல்ல, ஆமை வர்சஸ் முயல், அதே மாதிரி தான் ஆமை தான் கடைசியில் வின் பண்ணிச்சு. ஸோ அதே போல் விஷால் அவர்களுடைய பாடல் ஆரம்பத்தில் ஒரு 3 நாளைக்கு முதல் வந்ததை விட இப்போ அப்படியே அதோட மக்களை சென்றடைகிறது அப்படியே இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு 65K வியூக்கு கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் உண்மையான வெற்றி. சரிங்களா? வெற்றின்றது ஈஸியாக வராது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும். அது விஷால் அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழுக்கு அப்புறம் பண்ண முதலாவது பாடல் அது வந்து மக்களை சென்றடைகிற கிரௌத் வந்து அதிகரிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவருடைய உழைப்புக்கு அந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து மக்கள் கேட்பது அடுத்தது படம் என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. அதோட அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய கதைகள் போகுது. அதோட அப்டேட்டும் இந்த மாதம் முடிவதற்குள் இல்லை அடுத்த மாதம் வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம், டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 by 1 வரும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் வருகின்ற சில தகவல்கள். சரிங்களா? இது வந்து விஷால் அவர்கள் பற்றியது. அடுத்தது வந்து விஷால் அண்ட் அன்ஷிதா அவர்களுடைய ரசிகர்கள் மலேசியா சிங்கப்பூர்ல எக்கச்சக்கமா இருக்காங்க போல இருக்கு. என்னுடைய கமெண்ட் செக்ஷன் மட்டும் இல்லாம சோசியல் மீடியால பல இடங்கள்ல மலேசியால இருக்கிற சகோதரர்கள் வந்து எப்ப இவங்க இங்க வருவாங்க, விசிட் பண்ணுவாங்க, நாங்க அங்க ஃபேன்ஸ் மீட் கொண்டாட இருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் சீசன் 3 டைம்ல நடந்துச்சு கவிலியாக்கு, சீசன் 5லையும் நடந்துச்சு அமீர் பாவனிக்கு. சரிங்களா? வெறித்தனமா வெயிட் பண்ணாங்க. அப்ப நம்ம வந்து ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்போம், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை. ஸோ இப்படியான இடங்கள்ல வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள், நம்ம நாட்டை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி வெறித்தனமான, இந்தியாவை தாண்டி வெறித்தனமான ரசிகர்கள் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் தாண்டி ஒரு 2 பேருக்கு கடல் தாண்டி உறவுகள் இருக்கு அப்படின்னா, ரசிகர்கள் படை இருக்கு அப்படின்னா அது விஷால் அண்ட் அன்ஷிதா தான். எப்போ அவங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் வரும் அப்படின்னு தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் வரும். வரைக்குள்ள சம்பவம் பண்ணுங்க, அந்த காட்சிகளை எல்லாத்தையும் பார்க்க நாங்களும் காத்திருக்கோம். சரிங்களா? இதோட விடயம். அடுத்தது அன்ஷிதா அவர்கள் ஜோடி ஆயுரெடி. அன்ஷிதா இஸ் அ ஃபைட்டர். சரிங்களா? அவங்க வந்து ஒரு விடயம் தெரியாதுன்னா சொல்லி கொடுத்தா கத்துக்குவாங்க. இப்போ ஜோடி ஆயுரெடியில கூட
அவங்களோட பேரை செலக்ட் பண்ணிக்குள்ள டிரெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு டான்ஸ் தெரியாது, ஆனால் நான் கற்றுக்குவேன், நான் டான்ஸை கற்றுக்க டைம் எடுக்கும், உங்களுக்கு ஓகே அப்படின்னு. வேற யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. இதுதான் அன்ஷிதா. இங்கே ஒன்று இல்லை, இங்கே என்ன இருக்கோ அதை போட்டு வச்சிருவாங்க. அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கோட கேள்விப்பட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, வீடியோக்கள் பார்க்க முடியுது. வெறித்தனமான பயிற்சியில் அடங்கியிருக்காங்க. சில வீடியோக்களில் வந்து அன்ஷிதா அவர்களும் சுந்தர் அவர்களும், அங்கால அரவிந்த், அப்புறம் அரவிந்தோட பேர் டிஷல் அவர்களும் ஒரு செல்ஃபி அப்புறம் ரீல் மாதிரி போட்டிருந்தாங்க. சசி மாஸ்டர் வந்து யாருக்கு கொரியோகிராஃபர் அப்படின்னு எனக்கு தெரியல, பாப்போம். ஸோ வெயிட்டிங், ஜோடி ஆயுர்வேடி வெயிட்டிங். கண்டிப்பாக அன்ஷிதா அப்புறம் சாண்டி சுந்தர் சம்பவம் பண்ணுவாங்க, அதுக்கு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் ரசிகர்கள் சில பேர் வந்து இப்போ ரவீந்தர் சார் அவர்களுடைய போஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து சில இது போட்டாங்க. அதாவது அவர் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கமெண்ட் போட்டாங்க, அதில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நம்மளுடைய கமெண்ட் இதுலையுமே வந்து சில சகோதரங்கள் வந்து போட்டிருந்தாங்க. அதற்கு வீடியோ நான் காலையிலே போட்டுட்டேன். ஒன்று தான், நான் இந்த தொழிலுக்கு வர முதல், இந்த ரிவ்யூ இதுக்கு வர முதல் சீசன் 3ல நம்ம படிக்கக்குள்ள கவின் அவர்களுக்கு வெறித்தனமாக சப்போர்ட் பண்ணோம். அப்போ நம்ம ரிவ்யூவர் எல்லாம் எனக்கு இல்லை, நம்மளுடைய அண்ணாமார் வந்து ட்விட்டரில் வந்து கவினுக்காக ஃபேன் பேஜ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெறித்தனமாக கவின் நாமினேஷனில் வரைக்குள்ள நம்ம ஓவர் நைட்டாக செய்வோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஓட் போடுறதுக்கெல்லாம் அங்கே ஃபுல்லாகவே வீடு தட்டி ஃபோனை வாங்கி மிஸ்கால் இது, ஹாட்ஸ்டார் இது அப்படின்னு எக்கச்சக்கமாக பண்ணோம். ஆனால் அப்படி பண்ணாலும் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் வந்து ஒருத்தனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். கவினை வந்து ஒட்டுமொத்தம் அடிக்கிறாங்க. அதாவது கவின் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டாரே, வாழைய தகுதி இல்லாத ஒரு ஆளு, எப்படிதான் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு ஒரு நல்லா இருந்த மனுஷன் ஒரு விடயத்துல மாட்டுப்பட்ட அவனை இந்த உலகம் வந்து அழிக்க பார்க்குமில்ல, அதே மாதிரி எல்லா பக்கமும் அம்பு வருது, எல்லா பக்கமும் ஓநாய்கள் வருது. ஒரே ஒரு சிங்கம் மட்டும் அந்த கவினுக்கு வந்து துணை நின்றுச்சு. அதுதான் ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள். அவருடைய குரல், அந்த ஒரு குரல் பல ஆயிரம் குரல்களை ஓட விட்டுச்சு. அவரை தாண்டி எந்த குரலுமே கவினுக்கு கிட்ட நெருங்க முடியல. அவர் வந்து கவினை பிக் பாஸுக்கு வீட்டுக்குள்ள இருக்கைக்குள்ள மட்டுமில்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து படம் இதா இருக்கட்டும் கவினை எங்கேயோ கொண்டு போனார். இதுதான் உண்மை. சரியா? ஸோ அப்ப ரவீந்தர் சாரோட அந்த குரல் என்றது வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். பிக் பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர், எத்தனை மில்லியன் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க பேசினாலும் அது மக்கள்கிட்ட சென்றடைகிறத விட ரவீந்தர் சந்திரசேகரன் அப்படின்ற ஒரு மனிதர் ஒரு குரல் ஒருத்தருக்காக சொன்னார்னா அதோட ரேஞ்சே வேற. பெரிய மில்லியன் கணக்கில் இருக்கிற சேனலை ஏன் ரவீந்தர் சாரோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணுது. சரி, இந்த சீசன் வந்து இவர் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் இருக்கேன், நான் இவர் கொண்டஸ்டனா போயிருக்காரு. அதனால சரி நம்ம நடுவில் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணாடியும் பரவாயில்ல, அடுத்த சீசன் 9க்கு இவருக்காக வெயிட் பண்றோம்னு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க சேனல் அவங்களே ஏன் வெயிட் பண்றாங்க? he is the most powerful person in review history, review category in Tamil. ஸோ அது ரவீந்தர் சாரோட வேல்யூ. சில விடயங்கள் நமக்கு ஓசியா கிடைச்சா, ஃப்ரீயா கிடைச்சா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. இல்லை ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கைக்கும் அந்த பொருளோட வேல்யூ தெரியாது. ஆல் இஸ் கோல்டு அப்படின்னுவாங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம டிவி கேம் எல்லாம் சின்ன வயசுல விளையாடி இருப்போம். சரிங்களா? 8-bit கேம், 32-bit கேம் அப்படின்னு, 16-bit கேம் அப்படின்னு. அது அப்போ வாங்கிக்குள்ள எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்? 50 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா அப்படி தான் வரும். ஆனால் இப்போ அந்த டிவி கேம் வந்து அதோட ப்ரைஸ் என்ன தெரியுமா? $120, $110, $150. ஏன்னா அது மார்க்கெட்டில் கிடைக்காது. ஆனால் அந்த பழைய பொருளை வாங்குறதுக்கு விலை கொடுத்து வாங்குறது சில பேர் இருக்காங்க. அந்த பேரை நம்ம தேடிட்டோம்னா அந்த ஓல்ட் இஸ் கோல்டு என்னவாங்கல்ல, அதுக்கான வேல்யூ அப்படி இருக்கும். ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கக்குள்ள அதை பற்றி நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒரு பொருள் ஃப்ரீயா வரைக்குள்ள அதோட அருமை நமக்கு தெரியாது. சரியா? அப்போ அதே போல ரவீந்தர் சாரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இன்னொன்று ரவீந்தர் சார் கிட்ட நான் கற்றுக்கிட்டது, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ இருக்கிற பல பேர் 90% பேர், இப்போ ரிவ்யூஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு குரலை கொடுத்து நம்ம இருக்கோம், அப்படியே அந்த அவங்களோட நிழல்ல நம்ம இருந்துருவோம் அப்படின்னு தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ரவீந்தர் சார் அப்படின்றவங்க நல்லா இருந்தவன் ஒருத்தன் பக்கம் உண்மையா இருக்கு, அவனை ஒட்டுமொத்த பேரும் அடிக்கிறாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவங்களுக்கு துணை நிற்பார். இதுதான் ரவீந்தர் சாருக்கும் அதர் சாருக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். ரவீந்தர் சார் எதையும் எதிர்பார்த்து இவன் கூட இருந்தால் எனக்கு ஒரு இது புகழ் கிடைக்கும் அப்படி போகிற ஆள் இல்லை. யாருக்கு என்னென்ன டைம்ல என்னென்ன தேவை, இவன் தகுதியானவன், இவன்கிட்ட திறமை இருக்கு, இவன் யாருன்னே தெரியாதவர தம்பி, யாருன்னே தெரியாதவங்கள அண்ணன் அப்படின்னு ஹெல்ப் பண்ற ஒருத்தர் தான் ரவீந்தர் சார். 350 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்குள்ள என்னோட வீடியோவை பார்த்துட்டு நல்லா பண்றாடா தம்பி, நல்லா பண்ணு அப்படின்னு ஒரு மனுஷன் பாராட்டுறாரு. யாருன்னே தெரியாது, அவரை நான் மீட் பண்ணவும் இல்லை, எதுவுமே இல்லை. எங்கிட்ட அப்போ 350 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு இதே சேனல்ல. அப்போ கமெண்ட் பண்றாரு அவ்வளோ பெரிய மனுஷன் அப்படின்னா இதுதான் ரவீந்தர் சார், த கிரேட் ரவீந்தர் சார். சரிங்களா? அப்போ ரவீந்தர் சார் அப்படின்றவங்க ஒருத்தங்களுக்கு வந்து இந்த சொம்பு தூக்குறதோ இல்லை ஒருத்தங்களை மட்டுமோ சப்போர்ட் பண்ணுறதோ, ஒருத்தங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கு அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்மட பேரும் வருமோ அப்படின்ற ஆள் இல்லை. உண்மையின் பக்கம் நிற்கிறவர், நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர். எத்தனை பேர் எதிர்த்தாலும் ஒருத்தன் பக்கம் உண்மை இருக்குன்னா அங்க பயப்படாம நிற்கிறவர் தான் ரவீந்தர் சந்திரசேகரன் சார். சரிங்களா? இப்படி ஒரு நபரை இப்ப இருக்கிற காலகட்டத்தில், அதுவும் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு இருக்கிற நபர்கள்ட்ட பார்க்க முடியாது. அதனால தான் ரவீந்தர் சார் இஸ் ஆல்வேஸ் யூனிக் அண்ட் ஆல்வேஸ் டைமண்ட். சரிங்களா? இது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது. நான் இதையே சொல்றேன் அப்படின்னா, சில சகோதரங்கள் நம்மளுடைய முத்து அவர்களுடைய ரசிகர்கள் வந்து என்ன சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள முத்துக்கு இப்படி சொன்னீங்க, இப்போ வந்து விஷாலுக்கு இப்படி சொல்றீங்க அப்படின்னுக்குள்ள, முத்துக்குமரன் அவர்களுடைய ரெக்கை நல்லா இருக்கு, அந்த அவர் வந்து நல்லா பறந்து கொண்டிருக்காரு. இங்க விஷாலோட ரெக்கையை கட் பண்றதுக்கு பல குள்ள நரிகள் வந்து செயற்பட்டு கொண்டிருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்த சிங்கம் வந்து அந்த குள்ள நரிகளை ஓட விடுது, ரவீந்தர் சார் என்ற சிங்கம் ஓட விடுது. ஏன்னா விஷால் வந்து பறக்க தகுதியானவர், உச்சத்துக்கு போக தகுதியானவர், நிறைய தகுதிகள் இருக்கார். சரியா? ஸோ இதுதான் ரவீந்தர் சாரோட இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் நான் திரும்பவும் நம்ம சொல்றோம். சில இப்ப நான் காசு கொடுத்து பொருள் வாங்கினாலும், எனக்கு யாராவது ஒருத்தங்க கிஃப்டா தந்தாலும் நான் அதை வந்து எத்தனை வருஷமானாலும் பொக்கிஷமா வச்சிருப்பேன். ஆனா சில பேர் இருக்காங்க, ஒரு விடயம் ஃப்ரீயா வருது அப்படின்னா அவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியாது, அதோட அருமை தெரியாது. சரியா? ஆனா அது அவங்கள விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து ஏதோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உச்சத்துல இருந்தவங்க அப்படி இறங்கிக்குள்ளதான் அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும். சரிங்களா? சொல்ல தோணிச்சு. ஸோ ரவீந்தர் சார் இஸ் அ டைமண்ட், சுத்தமான மனசு, எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவருக்கு என்ன தோணுது, எது சரின்னு படுது அதை வந்து பண்ணுவார். இதுதான் ரவீந்தர் சார். இது நான் அவர்கிட்ட அப்போவே கத்துக்கிட்ட ஒரு பாடம். ஹி இஸ் a great man. சரிங்களா? ஓகே மக்களே, இது இந்த வீடியோவில் பேச வந்த வீடியோ. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. லாஸ்ட்லி அவர்களுடைய படம் அதை சொல்லல. லாஸ்ட்லி அவர்களுடைய அடுத்த படம் வந்து ஜென்டில் உமன் அப்படின்றது. ஸோ இந்த கதை வந்து இலங்கை ஜாழ்ப்பாண கதை அப்படின்றாங்க. அதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க சில பேர். இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக டனி ஸ்டாக்ல அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஓகே மக்களே, நன்றி.